ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகமெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ சனி பயிற்சி கொடுக்கும் 3 ஜாக்பாட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லா ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான ஜாக்பாட்ஸ்கள்லாம் இருக்கும் சார்? இது இந்த ஜாக்பாட்டுங்கிற வார்த்தை ஏன் பயன்படுத்துறோம்னு ஒன்று இருக்கு. இப்போ மீனத்துக்கு சனி பகவான் வரப்போறாரு. வாக்கிய முறைப்படி, திருக்கணித முறைப்படி நம்ம போன வருடமே வந்ததா நம்ம சொல்றோம். அதுக்கு பலன் தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ்ல நம்ம நிறைய போட்டோம். இருந்தாலும் வாக்கியத்தை ஃபாலோ பண்ற நண்பர்கள் அவர்கள் எங்களுக்காக சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டதன் அடிப்படையில் நம்ம இதை சொல்றோம். சனி பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மீனத்துக்கு வருகிறார். ஒவ்வொரு டிரான்சிஷனும் இருந்தா 2.5 வருடம் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 2.5 வருடம். அப்போ கணக்கு போடுங்க. 12 2.5 கணக்கு, 2 2 24, 12 6 6, 24 6 30 வருடம். இதே 30 வருடத்துக்கு முன்னாடி மீனராசிக்கு வந்த சனி இப்போதான் வர்றாரு. திரும்ப வர்றதுக்கு 30 வருடம். ஸோ ஒருத்தருடைய வாழ்க்கையில் நம்ம சொல்லுவோம் 30 வருடம் ஒரு சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று சனி வரும்போது முழுமை அடைஞ்சிருவீங்க. 90 வயசாயிரும். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சனி பகவான் மீனத்திற்கு வரும் மட்டும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இது குருவினுடைய வீடு, இது கோயில். இந்த கோயில் வீட்டுக்கு குரு பகவான் சனி பகவான் வந்துட்டார். இவர் புனிதராகி விடுகிறார். சனி இத்தனை நாள் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த சனி இனிமே குட் சனியாக மாறிடுறார். குருவோட கைடன்ஸ். வாத்தியார் வீட்டுக்கு போயிருக்கார். வாத்தியார் இருக்கிற வீட்டில் சத்தம் போட்டு பேச மாட்டார். ஸோ அப்போ சனி பகவான் இப்போ நிறைய பேருக்கு குபேர சம்பத்துக்களை, யோகங்களை அள்ளித்தரப் போகிறார். எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலன்களை தருவாருங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, மீனராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியோட 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? மீனராசிக்காரர்களுக்காகத்தான் இந்த சனி பயிற்சி உண்டாகி இருக்கிறது பிருந்தா. காரணம் என்ன? ஒரே ஒரு விஷயம்தான். என்ன சொல்லுங்க? மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு சிறப்பு பதிவு என்ன, இவர்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்து உயிரை வாங்கி கொண்டிருந்த சனி பகவான் இப்பொழுது ராசிக்கு வந்திருக்கிறார். என்னங்க ஓப்பனிங்கே ஒரு டைப்பாக கொடுக்குறீங்க? ஆமாங்க, பின் என்னங்க 12ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் தூங்கவே விட்டுருக்க மாட்டார். மீனராசிக்காரங்க ஒரு 6 மாசமா கேட்டு பாருங்க. நானும் மீனராசி தான், அதனால தான் தெரியுமா சொல்கிறேன். எனக்கு நடந்தது எனக்கே தெரியுமே. ஸோ அப்போ 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது தூங்கவே விட மாட்டார். அதான் பெரிய பிரச்சனை. இரவெல்லாம் யோசனையாக இருக்கும். அடுத்த நாள் காலையில் என்ன சொல்லுவானோ, கடங்காரம் வந்தால் என்ன பண்ணுவனோ, வாடகை எப்படி கட்டுவனோ, உங்கள் மைண்டு ஒரு இடத்துல இருக்காதுங்க. உங்கள் மைண்டு போட்டு அழக்கழிச்சு விடுவார் சனி பகவான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஜென்ம சனி இது ஒன்றும் பெரிய அவ்வளோ நல்ல விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நீங்கள் செஞ்ச ஒரு புண்ணியம் என்ன அப்படின்னா, இது குருவினுடைய வீடு. நான் ஃபர்ஸ்ட் டைம் மேசத்துக்கு சொன்னேன் இதே மாதிரி தான். இது குருவினுடைய வீடு. உங்களுக்கு இந்த வருடம் எக்ஸம்ஷன் உங்களுக்கு இந்த சனி ஒன்று பண்ண மாட்டார். சந்தோஷம். அப்போ ஜென்ம சனி இப்பயே ரிலீவ் ஆகிறார். ஆமாம், அடுத்த 2.5 வருஷம் சூப்பர். மேசத்துக்கு போய் நீச்சமாயிருவார். அப்பயே இருந்தாலும் ஒளிஞ்சு விட்டான். அப்போ இத்தோட இனிமேல் சனி ப்ராப்ளம் எனக்கு இல்லை. நமக்கு ஒரு கடங்காரன் கடன் வாங்கி நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணான். அவன் திடீர்னு பார்த்தா அமெரிக்காவுக்கு போய் இங்கே தலைமுறை வைட்டான்னு வச்சுக்க, ரொம்ப நன்றி ராஜா, நீ வராதே வர வேணாம், 10 வருஷத்துக்கு வராத ராஜா, நான் பாட்டுக்கு நிம்மதியாக இருந்துக்கிறேங்கிற மாதிரி நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தவன் ஒருத்தர் காணா போயிட்டான். ஆனால் 1000 தான் இருந்தாலும் அது ஒரு பாம்பினுடைய குட்டி மாதிரி தான். சனி பகவான் உங்களுக்கு உடம்புல இருக்கும்போது என்ன ஆகும்? இந்த சனி பகவான் ஒரு விஷயத்த பண்ணுவார். என்ன அப்படின்னா, அடிக்ஷனுக்குள்ளே கூட்டு போவார். சனி பகவான் அடிக்ஷனுக்குள்ள சனி பகவான் கூட்டிட்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, புத்திசாலிகள் இருந்தா ஒர்க்கில் ரொம்ப பிஸி ஆயிடுவாங்க. ஆல்கஹாலிக்கா போக வேண்டியது ஒர்க்கஹாலிக்கா போயிடுச்சுன்னு மாற்றி விட்ருவாங்க. ஆல்கஹாலிக்கா போக வேண்டியது ஒர்க்கஹாலிக்கா போயிடுச்சு. ஒர்க்கஹாலிக்னா என்ன? காலையில் எந்திரிக்கிறேன் சார், திரும்ப ராத்திரி. நீங்கள்லாம் மத்தியான சாப்பாடு எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க? 1 மணிக்கு சாப்பிடுவோம். நாங்கள்லாம் சாயந்தரம் அதே 6 மணி ஆயிரும். நைட்டு சாப்பாடு எனக்கு விடிய காத்தால ஆயிருங்க அப்படிங்கிற மாதிரி மொரட்டு பிஸி சனி பகவானுக்கு. ஏன்னா எம்டி மைண்டு தான் என்ன பிரச்சனை கொண்டு வரும்? தப்பு பண்ண தூண்டுறது எம்டி மைண்டு தான். இதுதான் நான் சிம்மராசிக்காரருக்கும் சொன்னேன். ராசியில் சனி பகவான் இருக்கும் பொழுது வாங்க ரெஸ்ட் எடுக்கலாம், ஃபன் பண்ணலாம், மஜா பண்ணலாம் எல்லாம் சொல்லுவோம். ஃபன் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், உங்களை யார் இருந்தாலும் காப்பாற்ற முடியாது. உள்ளே விழுந்துருவீங்க. உங்களை இந்த ஜென்ம சனி நம்ம அடிக்ஷன்லேயே வச்சிருப்பார். காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா, காயமே இது பொய்யடா என்று எவன் ஒருவன் சொல்கிறானோ அதை போலத்தான் இந்த மெய்தான் உண்மை என்று சொல்ல திருமூலரும் இங்குதான் இருக்கிறார். இது மெய் என்பது எத்தனை மெய்யோ அத்தனை மெய்யில்மை என்பது பொய். ஸோ அப்போ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பாசிட்டிவான கோட்ஸ் படிங்க, பாசிட்டிவான விஷயங்களுக்கு போங்க, மாதிரி பண்ணுங்க. ஸோ ராசிநாதன் என்ன பண்ணுறார்? 3 7 10 பார்க்குறார். 3 7 10 பார்க்குறார். 3ஆம் இடமாகப்பட்ட தைரியத்தை பார்த்துட்டார். 7ஆம் இடமாகப்பட்ட உங்களுடைய இதை பார்க்குறார். ஜாக்பாட் நம்பர் 1 தைரியம்.
உயிர் போயிடும், எனக்கு ஆபத்து, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, நான் செத்து போயிடுவேன் என்று பயந்துட்டு இருந்திருப்பீங்க. நிறைய மீனராசிக்காரர்கள் 2023 கடுமையான இந்த ராகுவால பீடிக்கப்பட்டவர்கள் தான் நிறைய பேர். ராகு வந்ததுனால உடம்புக்கு எடுத்துக்கிட்டவங்க மீனராசிக்காரர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவர்கள் எல்லாம் உடம்புல சரியாய் சூப்பராகக்கூடிய ஒரு வாசமாக இந்த வருடம் இருக்கும். அப்போ 3ஆம் இடம் தைரியம். தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். இருந்தா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த வார்த்தையை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். யாரெல்லாம் பயப்படுறீங்களோ உங்க போச்சு எல்லாம். மனசு தான் தைரியம். 3ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்போ இது வரைக்கும் ஒரு கயிறு கட்டி விட்டீங்க. இந்த கட்டடத்துக்கும் அந்த கட்டடத்துக்கும் நல்ல ஒரு கயிறு, இந்த கயிறு மேலே நடந்துட்டு இருக்கீங்க. குனிஞ்சு மட்டும் பார்த்துடாதீங்க. நேராக போய் அப்படி தாண்டி போயிருங்க. அப்புறம் சனி போயிடுவார் உங்களை விட்டு. அப்படியே நேராக இப்படியே நடந்து போங்க. கீழே குனிஞ்சு ஓஹோ நம்ம 72வது மாடியில் நடக்கிறோமான்னு நினைச்சிங்கன்னா கீழே விழுந்துருவீங்க. அப்போ என்ன பண்றாரு? 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதுவா? ஆமா, அதேதான். அது கிட்ட போயிட்டீங்க. இப்ப 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்தா என்ன ஆகும்? ஒரே லவ்ஸ் தான். லவ்னா சாதாரண லவ் கிடையாது. அவன் ஏற்கனவே உங்களுக்கு 7 குடையவன். யாரு? புதன். அவன் அதை போய் பார்க்குறாரு. அப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு ஒரே நீங்க சாதாரண பாயா இருந்து நீங்க என்ன ஆயிருங்க? அப்படி ஒரு ரொமான்டிக் ஹீரோ மாதிரி ஆயிடுவீங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அதுதான் வாழ்க்கையில வேணும். நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். நல்ல டிஷர்ட் போட்டுக்கோங்க, நல்ல ஒரு அழகா ஒரு ட்ராக்ஸ் போட்டுக்கோங்க, காலைல ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுங்க, உங்களை நீங்கள் ரசிங்க. என்னைக்கு நீங்கள் ரசிக்கிறீங்களோ மற்றவங்க உங்களை ரசிப்பாங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 7ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது என்னாகும்? உங்களுடைய சிந்தனைகள் மாறும். வெளிநாடு போறீங்க, ஃபாரின் போறீங்க, அங்கே போய் நல்லதெல்லாம் கற்றுக்கோங்க. அவங்கள மாதிரி பேச கற்றுக்கோங்க. அவங்கள மாதிரி உடைகள் நினைங்க. உங்களை அப்டேட் பண்ணிப்பீங்க. 7ஆம் இடத்தை சனி உங்களுடைய கலாச்சாரத்தை கற்றுக்கோங்க. எங்கேயும் நான் போக மாட்டேன், இந்த கட்டை எவ்வளோ நாள் இந்த ஊரை விட்டு போகாது, அவங்க கூடலாம் சேராதீங்க, எவ்வளோ பேட் பாய்ஸ். நீங்கள் எல்லா ஊருக்கும் போங்க, போய் நல்லா படிங்க. 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது எண்ணங்கள் எல்லாம் மாறுகிறது. அப்போ ஒய்ஃப் கூட சண்டை விடுங்க சார். நான் எப்பவும் சொல்கிறேன், ஒய்ஃப் கூட சண்டை போட்டு ஜெயிச்சவன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அப்படி ஒருத்தன் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னா போய் சொல்லணும் அர்த்தம். அப்படின்னா அவன் ஒய்ஃப் இவங்க இல்லை வேற ஒருத்தங்கன்னு அர்த்தம். சிம்பிள். ஒன்றே புரிஞ்சுங்க, ஒய்ஃப் இல்லாமல் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இது உலகத்தின் நியதி. என்ன 7ஆம் இடத்தை அப்போ பெரிய பெரிய ஆள்லாம் இருக்காங்களே, ஒய்ஃப் இல்லாமல் வாழ்றாங்களே, அவங்களாம் இல்லை சாமியாராக தான் இருக்காங்க. விவேகானந்தர் ஜெயிச்சார், சாமியாராக இருக்கார். இது மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பிரம்மச்சாரிகளாக தான் சாமியாராயிடணும். தொழிலதிபராக ஜெயிச்சவன் அத்தனை பேரும் ஒய்ஃப் கூட இருக்கிறவன் தான். அப்போ 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது கல்யாணம் ஆயிடும். அதுக்கப்புறம் கடல் தாண்டி செல்வீங்க. அடுத்து சூப்பர் ஜாக்பாட் 10 பார்க்கிறார். 10 பார்க்கும்போது அடி ஜெயிலர் படத்தை ஓப்பனிங் சார். ஏய், நான் தான் இங்கே கிங்கு, நான் வைக்கிறது தான் ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் அடிக்கடி நான் மாற்றிக்கிட்டே இருப்பேன். பண்ணுங்க சார், உங்கள் காலம். இந்த 2.5 வருஷம் உங்கள் ஆட்டம். சனி பகவான் இனி வேற லெவல் பண்ண போறாரு. சூப்பராக இருக்க போறீங்க. மார்ச்சுக்கு அப்புறம் உங்கள் நிலைமையே வேற. பொதுவாகவே இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்குமே ஒரு முக்கியமான விஷயம் நண்பர்களே, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு உலகம் ஃபுல்லாக சொன்னது நான் தான். இந்த சனி பகவான் நிறைய விஷயங்கள்ல நமக்கு நன்மை பண்றார், நிறைய விஷயங்களை நமக்கு எடுத்துரைக்கிறார். சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அதான் உண்மை. நீங்க ஏத்துக்கணும். நீங்க உண்மையிலேயே பிசினஸை கொஞ்ச நாளா ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறத ஒத்துக்குங்க. ஒத்துக்கிட்டீங்கன்னா சரியாயிடுவீங்க. அவ்வளவுதான். ஐயா, நான் உடம்புக்கு எடுத்துக்கிட்டேன், நான் பண்ணது தப்பு, டெய்லி நான் இந்த வேலையை பண்ணாமல் இருந்ததுன்னா உடம்பு நல்லா இருந்துடும். ஒத்துக்குங்க, சரண்டர் ஆகுங்க. சனி பகவான் விட்டுருவார். நல்லா புரிஞ்சு. சனி பகவானோட ஸ்டைலே என்னன்னா அக்செப்டன்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட். நீங்க உங்க வாழ்க்கையில கத்துக்க வேண்டிய முதல் பாடமே சனி பகவான் வந்து இது ஒரு பாடம் தான். நீ ஏன்பா முன்னுக்கு வரல, நான் எங்கெங்க வேலை செஞ்சேன், நான் வந்ததுக்கு இது வந்ததே பெரிய விஷயம். ஓப்பனா ஒத்துக்கிட்டீங்கன்னா சனி பகவான் பிளஸ் பண்ணுவார். அப்போ இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கும்பத்திலிருந்து அவரோட சொந்த வீடு பாடாப்படுத்துச்சு எல்லாரும். இப்ப மீனத்துக்கு குரு பகவானுடைய வீட்டுக்கு வந்து அள்ளித்தரப்போகிறார். காரணம், குரு பகவானுடைய வீடு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு தெய்வம் இருக்கின்ற வீடு. ஸோ அப்போ குரு இருக்கிற வீடு, குரு வந்து 1, 2, 3 இப்போ வந்து பொதுவாகவே காலபுருஷ தத்துவத்திலே என்ன பண்றாருன்னா, குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை, அந்த குருவின் வீட்டில் இருக்கிற சனி 2ஆம் இடத்தை பார்த்துறாரு. காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்தையும் காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்தையும் டிஃபால்ட்டா பார்க்கிறார். உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. சனி பகவான் ஜம்முன்னு வச்சுப்பார். ஆனால் ஒரே ஒரு சின்ன பொய் சொன்னாலும் நீங்க மாட்டிப்பீங்க. அது எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒன்று சொல்றேன். சனி பகவானை கன்வின்ஸ் பண்றதுக்கு நீங்க அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணிக்கங்க, அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே காதுல கூட வாங்கக்கூடாது. நீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், காதுல கூட வாங்காதீங்க. சனி பகவானை கன்வின்ஸ் பண்றதுக்கு ஒரே வழி என்ன? அன்னதானம் பண்ணுங்க. பிரேத சம்ஸ்காரம் இறந்து போனவங்களுக்கு ஃபனரல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் பண்றேன், அதனால சொல்றேன் நண்பர்களே. எனக்கு அதனுடைய ஃப்ரூட்ஃபுல்னஸ் தெரியும். சனி பகவான் உங்களை ஒண்ணுமே பண்ண மாட்டார். நன்றாக இறந்து போனவங்களுக்கு ஃபனரல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க. இல்லாதவங்களுக்கு அங்கே உடம்பை எடுத்து போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சனி பகவான் கூடவே நடந்து வருவார். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. when you pray God, you can go nearer to the God.
என்ன when you worship the God, நீங்க கடவுளுக்கு நிறைய வேலை செஞ்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, கடவுளுக்கு பக்கத்துல போவீங்க. ஓகே, பட் மனிதர்களுக்கு வர்ஷிப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, God will becomes you. கடவுள் உங்க பக்கத்துல நடந்து வருவார். சத்தியமான உண்மை. அப்போ என்ன பண்ண, சனி பகவானை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு எந்த விஷயங்களும் வேஸ்ட். பக்கா ஷாப்லர் பர்சன் மூஞ்ச பார்த்து சொல்லுவார், 3 மணிக்கு எந்திரிச்சு பிசினஸ், 4 மணிக்கு கடையை திறந்து 5 மணிக்கு உட்காருங்க. ரெஃபரன்ஸ் இட்லி கடை படத்தை போய் பார்த்துட்டு வாங்க. என்ன என் ஜாமி கூட வரும், என்ன அது, சனி பகவான் கூடவே வருவாருங்க. காலைல எந்திரிச்சு குளிச்சுட்டு கடையை போய் தரங்க, நல்லபடியா இன்னைக்கு பிஸ்னஸ் நடக்கணும். சனிப்பெயர்ச்சி, இந்த சனிப்பெயர்ச்சி வந்து நான் நல்லா இருக்க போறேன் நினைச்சு கடையை தரங்க, சனி பகவான் உங்க கூடவே வருவார். கருப்பசாமி ஆடி வருவார் சனி பகவான். அதனால சனி பகவானுக்கு எக்ஸ்டர்னலா நீங்க பண்ற எல்லா விஷயமும் வேஸ்ட் தான். திருநள்ளாறு போறீங்க போங்க, உங்க திருப்திக்கு போறீங்க, சென்னையில பொலிச்சூலூர் போறீங்க போங்க, இதெல்லாம் சனி பகவான்ட்டு அப்பப்போ ஒரு அட்டனன்ஸ் போட்டு பார்த்துக்குங்க, கரெக்டா இருக்கேன் சனி பகவான், கரெக்டா இருக்கேன் அப்படின்னு கரெக்டா இருக்கிறத காட்டிட்டு வாங்க, அவ்வளவுதான். ஆனால் சனி பகவான் உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். சனியிட்ட தப்பிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆல்வேஸ் ரெடி டு ஒர்க், ஆல்வேஸ் ரெடி டு ஒர்க். ஒர்க்கு மேலேயே உன்னை வேலை மேலே இருக்கணும், இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு நல்லதே தரும். சுவாமிஜி, இந்த சனி பயிற்சியால 3 ஜாக்பாட் வந்து மக்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு நன்மைகளை மக்களுக்காக சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்றது? மக்கள் என்னை தொடர்பு கொள்வதற்கு சிம்பிள். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளைஞர்கள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி வந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இந்த விஷ்ணுமாயா இருக்கின்ற ஸ்ரீமடத்திற்கு தினமும் வருகை தந்து இந்த விஷ்ணுமாயாவை பாருங்க, உங்கள் வாழ்க்கை நினைச்சதெல்லாம் நடந்தேறும். 48 நாள் பூஜை பண்ணிக்கோங்க. அல்லது எங்கிட்ட நேரடியாக வந்து பண்றவங்க ஃபோன் மூலியமாகவும் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகத்தான் காத்திருக்கிறேன். நீங்கள் ஃபோன் பண்ணுங்க, நாம் பேசலாம்.